இன்றைக்கு டிஎம்டி பார் பற்றி கொஞ்சம் பார்க்கலாங்கன்னு நினைக்கிறேங்க. டிஎம்டி அப்படின்னா தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்கிறாங்க. அது வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம். அது நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிற அவசியம் இல்லை. தெர்மோ மெக்கானிக்கல் அப்படின்னா ஹீட் பண்ணி ரோல் பண்ணுறது பேர் தான் தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட். பீப்புள் வந்து இந்த டிஎம்டி பார்ஸை யூஸ் பண்ணுறாங்க. டிஎம்டி பார் வந்து ட்விஸ்டடாக இருக்கும், அதாவது வளைவாக இருக்கும். அப்போ தான் அதுக்கு ஸ்ட்ரென்த்து. டிஎம்டி பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 mmலேருந்து 50 mm 70 mm அதுக்கு மேலேயே கிடைக்குது. சைஸு பில்டிங் ஸ்ட்ரெங்க்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், டிஎம்டி பார் பற்றி தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சால் நம்மளை ஏமாத்துறது கஷ்டம் இல்லைங்களா? அதனால் டிஎம்டி பார் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார் கன்ஸ்ட்ரக்ஷனில். இப்போ அது வந்து நான் 6 mmலேருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அது பிளான் போடும்போது அந்த பில்லர் போடுவாங்க வீட்டுக்கு, நான் தூண். அந்த தூண் எவ்வளோ பெரிய சைஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாரை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் கூட உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்போ இந்த அளவுக்கு டீப்பாக நமக்கு தெரியலனாலும் டிஎம்டி பார் நீங்கள் வாங்கும்போது கேர்ஃபுல்லாக வாங்குறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் டிஎம்டி பார் வாங்க போனான்னா 1 டன்னு வாங்கினா அதில் 85 கிலோ கம்மியாக இருக்குது. ஏமாற்றிருக்காங்க. 85 கிலோ நீங்கள் 50 ரூபா மினிமம் போட்டாலே என்ன ஆச்சு, 4000 ரூபாய் 5000 ரூபாய் போயிடுது இல்லைங்களா? நம்ம அங்கே எத்தனை வந்து வீட்டாண்ட இறக்குறதுக்கு கூட காசு வாங்குறான் இல்லைங்களா? 500 ரூபாய் 600 ரூபாய் 2000 ரூபாய் 1000 ரூபான்னு வாங்குறான். எத்தனை வந்து இறக்குறதுக்கும் காசு வாங்குறான். இருக்கும்போது அதுலேயே ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் வந்து போகிறதுக்கு தப்பாது. அதனால் நம்ம டிஎம்டி பாரு என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ட்விஸ்டட் பார், அது ஸ்ட்ரென்த்துக்காக ட்விஸ்ட் ஆகிடுது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா கடைக்கு போனோன்னு நீங்கள் கேட்கணும் எவ்வளோ சைஸ் பார் இருக்குது, பெர் கிலோ எவ்வளோ. இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் 75 ரூபாய் தான் 1 கிலோ கொடுக்குறான் கடையில். 1 கிலோ அது வந்து 12 மீட்டர் லென்த் இருக்கும். அது 12 மீட்டர்னா 32 36 ஒரு 40 அடி ஒரு லென்த் இருக்கும். ரொம்ப திக்கு ராடுனா 40 அடிலாம் வைக்க மாட்டான். 15 அடி 20 அடியில் எடுத்துனோம்னா, ஏன்னா எடுத்துன்னு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, மடிக்க முடியாது. அது ரொம்ப சின்ன கம்பியாக இருந்ததுன்னா 6 mm கம்பிலாம் ஈஸியாக மடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ரொம்ப திக்கு 50 mmலாம் போச்சுன்னா மடிக்க முடியாது, டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த டிரான்ஸ்போர்ட் காசுலாம் உங்களுக்கு ஆகும். சும்மா இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 40 லட்சம் செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் சுருக்க பிடிச்சிங்கன்னா 35 லட்சம் 32 33 லட்சத்துலேயே முடிச்சிடலாம். ஆனால் முன்னாலே இதே மாதிரி சிமெண்ட் மற்ற விஷயங்கள்லாம் கூட அதுக்குள்ள வீடியோ போடலான் இருக்கிறோம் நாங்கள். அதெல்லாம் கூட நீங்கள் வந்து அக்கறையோடு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் குறையும். ரெண்டாவது நம்ம வந்து லோன் வாங்கி இஎம்ஐலாம் கட்டி வீடு கட்டுறோம் இல்லைங்களா? கண்ணுக்கு தெரியாமல் காசு போயிடும் நம்ம காசு. ஆனால் டிஎம்டி பார்னால் தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்மெண்ட் ராட்னு பேர். அது வந்து ஹீட் பண்ணி அதை வந்து ரோல் பண்ணி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கடைக்கு போனால் நீங்கள் கேட்கலாம் எந்த கம்பெனி ராடுன்னு கேட்கலாம். இது எந்த கம்பெனி ராடுங்க, டாட்டாவா ஜிண்டாலா கேட்கலாம். ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது இன்றைக்கி பண்ணுறாங்க. உங்களுக்கு நீங்கள் ஜென்ரலாக 4 பேரை கேளுங்க, எந்த கம்பெனி நல்லா இருக்குது, எந்த கம்பெனி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 10 பேர் கேட்டு அதுக்கப்புறமா அந்த மேஸ்திரிங்க கட்டுறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி விஷயத்துலாம் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிங்கன்னா உங்களை ஏமாற்ற முடியாது. ஆனால் டிஎம்டி பார் நிறைய பண்ணுறாங்க. அது எந்த கம்பெனி, டாட்டாவா? அந்த டாட்டாலாம் பெரிய பெரிய கம்பெனி, அவங்களாம் ராட் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து ராடு சைஸ் பற்றி சொன்னேன் 6 mmல இருக்குது. அதே மாதிரி ராடு குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அதில் 515 போட்டிருக்கோம். 515னா அந்த ராடுக்குள்ளே என்ன காம்போசிஷன், என்னென்ன மெட்டீரியல் கலந்துருக்குறாங்க, அதில் என்ன காம்போசிஷன் கலக்குறாங்களோ அதை பொறுத்து தான் அந்த ராடினுடைய ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? டென்சைல்ஸ்னா ஒரு ராடை இழுத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உடையாமல் இருக்கணுன்றது தான் டென்சைல் ஸ்ட்ரென்த். அந்த 550 560 அது ஒரு அளவு இருக்குது. அந்த அளவை பார்த்து கூட அது மேலே எழுதியிருக்கும். அது மேலேயே எழுதியிருக்கும், ராடு மேலே இருக்கும் 515 இருக்கும். லென்த்து கூட எழுதியிருக்கும். ராடை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை போட்டிருக்கோம், நிறைய ராடுங்களில் போட்டிருக்கோம்.
அதே மாதிரி டேக் போட்டிருப்பான், மஞ்சள் டேக் போட்டிருப்பான். அதில் எழுதியிருக்கோம் 550. அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய சைஸு, எந்த கம்பெனி இல்லையா. அதே மாதிரி ரொம்ப நாள் ராடு இருந்தாலும் துருப்பூச்சி ராடுலாம் வாங்காதீங்க. துருப்பூச்சி ராடுலாம் ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பிடிக்க அதுலேருந்து அந்த மெட்டீரியல் கழிஞ்சு போயிடும் இல்லைங்களா. துருப்பூச்சி ராடுலாம் வாங்காதீங்க. 6 mmனா அது 5 சில்லற தான் இருக்கும். அதெல்லாம் செட் ஆகாது. அந்த ராடுன்னா அது புது ராடாக இருக்கும். வேறு கடைக்கு போய் வாங்குங்க. இந்த கடையால் ஏகப்பட்ட கடை இருக்குது, கூப்பிட்டு கொடுக்குற கடையெல்லாம் இருக்குது. அதனால் கம்பெனி, அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய சைஸு இல்லைங்களா, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டிஎம்டி பார் வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நாள் ஆகுமா? அது மட்டும் இல்லைங்க, இப்போ இன்னொரு டைப் ஆஃப் ராட்லாம் வருது. மேலே ஈபாக்சி தடவி இருக்கும். இதுக்கான கரோஷன் ரெசிஸ்டன்ஸ், துரு பிடிக்காமல் இருக்கும் அந்த ராடு. நீங்கள் ராடு உள்ளே போயிட்ட அப்புறம் கூட தண்ணி அதில் படம் சீப்பான் உள்ள, அந்த பில்லர் உள்ள சீப்பான். அந்த ராடு துரு பிடிக்கும். நீங்கள் பழைய வீடுங்கள்லாம் பார்த்தா தெரியும், கொட்டும் அப்படியே. அதனால் அந்த ராடு ஈபாக்சி கோட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். இத்தனை விஷயங்களும் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா போய் ராடு வாங்கினீங்கன்னா உங்கள் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்கள் செலவும் அளவோடு நிற்கும். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு சார்ட் ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க, எவ்வளோ எம்எம்முக்கு எவ்வளோ வெயிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் இருக்குது. சார்ட்டை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். அதில் சேர்த்துருக்கோம் அந்த சார்ட்டை. அந்த சார்ட்டையும் பார்த்துக்கோங்க. பார்த்து பில்டிங் கட்டுறதுக்கு முன்னால் டிஎம்டி ராடை பற்றி யோசித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போய் வாங்க. நன்றி, வணக்கம்.